வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு உட்கார எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், ரவை, முந்திரி, ஏலக்காய். ஸ்டவ்வில் வானல் வச்சாச்சு. வானல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 1 கப்பு பாசிப்பருப்பில் போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வறுபடணும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பை குக்கரில் மாற்றிக்கலாம். இது 2 முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. நம்ம எந்த கப்பில் பருப்பு போட்டோமோ அந்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிடுங்க. குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. 5 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா இது போல் வெந்திருக்கணும். வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் பாசி பருப்புக்கு 3 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா அது கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதி வந்துடுச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு. வானல் நல்லா காயட்டும். 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு. நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு 20 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி எடுத்துடலாம். 3/4 கப் ரவை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த பருப்பை நம்ம இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வைங்க, இல்லைன்னா திரைக்கும் மேலே. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெள்ளத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் மேலே போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுடலாம். உட்கார ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசிப்பருப்பு உட்கார ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.